நிகழ்வுகள். புதுச்சேரியில் புதுவை பஜார் என்ற புதிய டெலிவரி செயலி அறிமுகம் வணிகர் கூட்டமைப்பு சார்பில் தொடங்கப்பட்டது. மின் கசிவால் தேங்காய் பஞ்சு ஆலை தீப்பிடித்து எரிந்து நாசம். மகாத்மா காந்தி வீதியில் எழுந்தருளி உள்ள சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான டேக்வோண்டோ போட்டி. 2ஆம் இடத்தை பிடித்த புதுச்சேரி டேக்வோண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப். இனி விரிவான நிகழ்வுகள். நாமக்கல் கடலூர் மாவட்டத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ளூர் வணிகர்கள் பயனடையும் வகையில் புதுவை பஜார் என்ற புதிய டெலிவரி செயலி புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் முழுக்க இளைஞர்களை கொண்டு அவர்களின் முயற்சியால் புதுவை பஜார் என்ற புதிய டெலிவரி செயலியை அறிமுகம் செய்துள்ளது. உள்ளூர் வணிகர்கள் வியாபாரிகள் பயனடையும் வகையில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு செயலாளர் முருகபாண்டியன், புதுவை பஜார் மேலாண் இயக்குனர் கௌதம், முகிலன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உலகம் முழுவதும் ஆன்லைன் வர்த்தகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அதனுடைய தாக்கம் சிறு குறு தொழில்கள் மீது அதிகமாக காணப்படுகிறது. பிக் செயின் சூப்பர் மார்க்கெட்டுகளும் வெளிநாட்டில் ஆன்லைன் நிறுவனங்களும் சிறிய கடைகளையும் உணவக தொழிலையும் கடுமையாக பாதித்து வருகின்றனர். இப்பொழுது வீட்டிலிருந்தே உணவுப் பொருட்கள் என அனைத்தும் ஆன்லைனில் வாங்குகின்றனர். பலர் வெளிநாட்டு நிறுவனங்கள் 30% முதல் 40% வரை கமிஷன் வசூலித்து நமது வணிகர்களை அதிக அளவில் பாதித்து வருகிறது. மக்களுக்கு 100 ரூபாய் பொருள் 130, 140 என்று சென்றடையும் நிலை இருக்கிறது. இதற்கு மாற்றாகவும் உள்ளூர் வணிகர்கள் பயனடையும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு புதுவை பஜார் என்ற பெயரில் புதிய டெலிவரி ஆப் ஒன்றை உருவாக்கி அறிமுகம் செய்துள்ளது. இந்த சேவை நாமக்கல், கடலூர் மற்றும் பிற மாவட்டங்களில் வெற்றிகரமாக அறிமுகமாகி வர்த்தகங்கள் அங்கு மிகவும் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களை முற்றிலும் தவிர்த்து தொடங்கியுள்ளனர். அதேபோல் புதுச்சேரியில் உள்ள ஓட்டல் உரிமையாளர்கள், வணிகர்கள் இதை முழுமையாக ஏற்று ஆன்லைன் சேவையை பயன்படுத்த வேண்டும். பொதுமக்கள் விரும்பிய கடையை தேர்வு செய்து நியாயமான விலைக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். உணவக விலைக்கே வீட்டிற்கு உணவை வரவழைக்கலாம். உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியடையும் என்றார். மேலும் தமிழகத்தில் வெளிநாட்டு குளிர்பானங்கள் மற்றும் KFC தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்களும் அந்த நடைமுறையை பின்பற்றினால் அதற்கு புதுச்சேரி வணிக கூட்டமைப்பு முழுமையாக ஆதரவு அளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். மின் கசிவால் தேங்காய் பஞ்சு ஆலை தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயினை அணைத்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த கோட்டைமேடு சீனிவாசன் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஐயனார். இவர் கடலூர் மாவட்ட ரெட்டிச்சாவடியை அடுத்த புதுக்கடை மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் தேங்காய் நார் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இங்கு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் திடீரென தேங்காய் பஞ்சு தொழிற்சாலையின் மின் கசிவால் தீப்பொறி எழுந்துள்ளது. சிறிது தீ பற்றியது. இதனை தொழிற்சாலை உரிமையாளர் ஐயனார் தண்ணீர் ஊற்றி அணைத்தார். பிறகு வழக்கம் போல் காலை தேங்காய் பஞ்சு தொழிலாளிக்கு வந்த ஒரு தொழிலாளியுடன் தேங்காய் மட்டை ஏற்றுவதற்கு வில்லியனூர் பகுதியில் உள்ள ஆரியபாளையத்திற்கு சென்றுள்ளார். மீண்டும் மின் கசிவு ஏற்பட்டு தேங்காய் நார் மீது தீப்பொறி விழுந்ததால் தீப்பிடித்து புகை வந்துள்ளது. அப்பொழுது தொழிற்சாலையில் தீ மளமளவென பரவியது. அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்கள் மற்றும் குடோன்களில் ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்கள் பிடித்து கொண்டு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. புதிய பைபாஸ் சாலையில் செல்லும் பொதுமக்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனே அருகில் உள்ளவர்களிடம் தெரியப்படுத்தி உள்ளனர். அவர்கள் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தினர். ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் இருந்து உடனே கடலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து கடலூரில் இருந்து 2 தீயணைப்பு வாகனமும், புதுச்சேரியில் இருந்து 1 தீயணைப்பு வாகனமும், 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தேங்காய் நார் தொழிற்சாலை ஏற்பட்ட தீயை தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியின் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
இருப்பினும் மூலப்பொருட்கள் தேங்காய் மட்டைகள், மின் மோட்டார் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தனர். இதன் மதிப்பு சுமார் 25 லட்சம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. தகவல் அறிந்து ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ விபத்திற்கு காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் சித்தி விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய பரம்பர ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தவளக்குப்பம் அரசு பள்ளியின் புதிய பெயர் பலகையை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிக்கு புதியதாக அமைக்கப்பட்ட பெயர் பலகையினை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் திறந்து வைத்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி வட்ட துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் சித்தானந்தம் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபலமான NV சலூன் 2வது கிளையை பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார். நடிகையை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்து செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி NV சலூன் கடை உள்ளது. இதன் 2வது கிளை புதுச்சேரி அண்ணா சாலையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி NV சலூனை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த நிக்கி கல்ராணி 20 பவுன்சர்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் சாலையில் அமைக்கப்பட்ட மேடை மீது ஏறி ரசிகர்கள் மத்தியில் பேசினார். அப்பொழுது அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஏர்கன்னை வெடிக்க வைத்து ரசிகர் மீது பேப்பர் மழை தூவி உற்சாகம் அடைந்தார். இதனை கண்ட ரசிகர்களும் பரவசத்தில் விசில் அடித்தும் ஆரவாரம் செய்தும் மகிழ்ந்தனர். மேலும் மேடையில் பேசிக் கொண்டிருந்த நிக்கி கல்ராணியிடம் அவரது ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். திறப்பு விழாவில் NV சலூன் நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷன் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் மறைந்த பலராமனின் மகனும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசு கொடுத்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அவரது குடும்பத்தார் பலர் உடன் இருந்தனர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. மாநில அளவிலான தேக்வோண்டோ போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வோண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான தேக்வோண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சப் ஜூனியர், சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை மேஜிக் லேக் தேக்வோண்டோ மார்ஷல் ஆர்ட் கிளப்பும், 2ஆம் இடத்தை புதுச்சேரி தேக்வோண்டோ மார்ஷல் ஆர்ட் கிளப்பும், 3ஆம் இடத்தை புத்தா சாம்பியன் தேக்வோண்டோ கிளப்பும் பெற்றனர்.
இப்போட்டியில் சிவாலயா சிவா, பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகர், சிஇஓ முத்து கேசவனின் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். டேக்வோண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்து அப்சர்வர் மனோகர், சர்வதேச நடுவர் பகத்சிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். உடன் சங்க நிர்வாகிகள் அழகரசன், டாக்டர் மணிகண்ட ஜோதி, ஜனகராஜ், சட்ட ஆலோசகர் அருள்போஸ், உதயகுமார் மற்றும் ராஜேந்திரன் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியின் சங்க செயலாளர் மஞ்சுநாதன் வரவேற்புரை ஆற்றினார். பொருளாளர் அரவிந்தன் நன்றியுரை கூறினார். கிளை செயலாளர் தக்ஷண பிரியா ஏற்பாடுகளை செய்திருந்தார். வெற்றி பெற்றவர்கள் தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ளனர். 400 ஆண்டுகள் பழமையான பூரணி பொற்கலை சமேக வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில பூரணாங்குப்பம் கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பூரணி பொற்கலை சமேத வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக திருப்பணிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்பணிகள் முடிவு பெற்று செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மகா கும்பாபிஷேகம் காலை 9 மணி அளவில் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:05 மணிக்கு கோ பூஜை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. செப்டம்பர் 2ஆம் தேதி மாலை முதல் கால யாக பூஜைகள் நடந்தது. 3ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2ஆம் கால யாக பூஜைகளும் மாலை 5 மணிக்கு மேல் 3ஆம் கால யாக பூஜைகளும் நடந்தது. அதில் மயிலம் பொம்மைப்புரம் ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான 4ஆம் தேதி காலை 5 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜைகள் ஆரம்பமாகி காலை 8 மணிக்கு கடம் புறப்பாடு, 8:40 மணிக்கு விமான மகா கும்பாபிஷேகம், 8:45 மணிக்கு மூலவர்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சபாநாயகர் செல்வம், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆலய நிர்வாக அதிகாரிகள் பாஸ்கரன், திருப்பணி குழு தலைவர் முருகேசன், திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கும்பாபிஷேக விழாவினுக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவில் உள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்களும், குலதெய்வ வழிபாட்டாளர்களும், அரசு அதிகாரிகளும், தொழில் அதிபர்களும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஏற்பாட்டின் பெயரில் RCM அசோசியேஷன் நிறுவனம் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் மற்றும் விளக்கத்தை பெறும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி ஏற்பாட்டின் பெயரில் மோந்திரியே வீதியில் RCM அசோசியேட்ஸ் என்ற புதிய நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் RCM அசோசியேட்ஸ் நிறுவனம் மத்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர் நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள் எழிலரசன், ராஜேஷ், வீரப்பன், பிரேம்குமார், தமிழ்மணி, முருகானந்தன், பாலச்சந்தர், ஜெனிஃபர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற புதுச்சேரியில் உள்ள முன்னணி அரசு கட்சி தலைவர்கள், பொதுநல அமைப்பினர், வழக்கறிஞர்கள் என பல்வேறு பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தென்னிந்திய கராத்தே போட்டியில் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர். கடந்த 30 மற்றும் 31ஆம் தேதி பெங்களூரில் கோரமங்கலா உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்து முடிந்த 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் புதுச்சேரி மாநிலம் UKAP கராத்தே சங்கத்தின் சார்பாக உலக கராத்தே அமைப்பின் நடுவர் ஹன்சி ராம்தயாள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி
புதுச்சேரி ஒகேனோவா கராத்தே சங்கத்தின் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் 20 பேர் தலைமையில் பயிற்சியாளர் ஷிகான் ராஜசேகர் தலைமையில் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். குழந்தைகளை தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் வழி அனுப்பி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற கடினமான போட்டியில் 2 தங்கம், 3 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்கள் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அணி மேலாளர் சென்சை ஜானகிராமன் மற்றும் பெண் பயிற்சியாளர் லட்சுமி ஆகியோர் குழந்தைகளை வழிநடத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜவர்மன் வாழ்த்தினார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.